ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதயே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 191வது நாமாவளியாக ஓம் குஷப்ரீதாய நமः. முருகப்பெருமான புனிதமான தர்பத்தில் விருப்பமுடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. புனிதமான தர்ப பில், அந்த பில்லுக்குள்ளே எல்லா தீர்த்த தேவதைகளும் சங்கமமாகிறதாக ஐதீகம். அப்போ ஏற்பட்ட அந்த தர்பையில் ரொம்ப பிரீத்தியாக இருக்கார், விரும்பி இருப்பார் அப்படின்னா, அதனால தான் முருகனுடைய ஷடக்ஷரத்தில் சரவண பவன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் சரம்னாலும் இந்த தர்பை தான் குறிக்கும். ஏன்னா முருகப்பெருமான் நெருப்பு பிழம்பாக வரார். அப்போ மாலைநாதி தேவர்கள் எல்லாருமே அந்த நெருப்பு பிழம்பை பார்த்து எல்லாரும் ஓடுறா, பராசக்தியும் ஓடுறாளாம். அப்பேற்பட்ட நெருப்பு பிழம்பாக வந்த அந்த நெருப்பு ஜுவாலையை ஈர்த்தது இது அப்படின்னா தர்பை. சரம்னா தர்பை, அந்த வனம் காடு, அந்த சரவண பொய்கையில் குளிர்ந்து தான் முருகப்பெருமானாக வெளிப்படுறார். அப்போ பரம்பொருள் அந்த தர்பைக்கு அவ்வளோ ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டு, தாங்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் அந்த தர்பை பில் மூலமாகத்தான் நம்ம கும்பாபிஷேக சமயத்தில் நாடி சந்தானம் பண்ணுறது. அப்படி அந்த தர்பை கையில் போட்டுனாலே கை பவித்திரமாகிறதாக ஐதீகம். அதனால தான் பல மோதிர விரலில் அந்த பவித்திரத்தை போட்டுக்கிறது. தேவ காரியம் பித்திருக்காரியம் பண்ணும்பொழுது அந்த தர்பையை போட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா, எல்லா உயிருமே சிவனுடைய அம்சம்தான். அப்போ பிரம்மா 5 முகம் நமக்கும் இருக்கேன்ற ஆணவத்தால் இருக்கும் பொழுது அவருடைய சிருஷ்டி தொழிலானது பாதித்தது. அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், அவருக்கு அந்த 5 தலை நமக்கும் அவருக்கும் இருக்கே அப்படின்ற அந்த எண்ணம் பரமேஸ்வரனுக்கு கிடையாது. ஏன்னா இறைவன் எல்லாத்தையும் கடந்தவர். அப்போ பிரம்மாவுக்கு அனுகிரகம் செய்யறதுக்காக அந்த நிகிரகத்தை பண்ணுறார். அப்போ அந்த கட்ட வரலாலையும் மோதிர வரலாலையும் பிரம்மாவுடைய 5 தலையில் ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சிடுறார். அப்போ சிவனாக இருந்தாலும் அவருக்கும் அந்த பிரம்மஹத்திய தோஷம் வர்றது, அதை தான் அந்த அங்காள பரமேஸ்வரி திருவிளையாடலில் வரும். அப்போ எல்லா உயிருமே சிவனுடைய அம்சம். அப்போ அந்த மோதிர விரல் சுத்தமாகணும், அந்த பவித்திரமாகணும், அந்த தோஷம் போகணும், பிரம்மத்தி தோஷம் போகணுன்றதுக்காகத்தான் தேவ வழிபாடு பித்ரு வழிபாடில் அந்த தர்பையால் பவித்திரம்னு ஒன்று கையில் அணிஞ்சிக்கிறது அந்த விரலில். அப்போ அந்த புனிதமான தர்பை அதில் முருகப்பெருமான பிரீத்தியாக இருக்காதனால தான் அவருடைய ஷடக்ஷரத்தில் சரவண பவன் அப்படின்னு அந்த நாமம் வர்ணிக்கும், ஷடக்ஷரம். அப்படி புனிதமான தர்பத்தில் விருப்பமுடையவருக்கு நமஸ்காரம்ன்றதை இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் குஷப்ரீதாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.